உங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு அந்த காம்போ வந்து பிரமாதமாக அமைஞ்சு நிறைய ஹிட் கொடுத்தீங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவானனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவானன்னு சிறுத்தை சிவான்னு நினைக்கிறாதீங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட லீலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் எவ்வளோ ஒரு உத்தமர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ தெரியப்படுத்த போகிறோம். நடுவில் என்ன பிரச்சனை? ஏன் இப்போ பண்ணுறது இல்லை? நம்ம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட எல்லா படத்துக்கும் கண்டினியூஸாக வந்து பாட்டுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமான். பதில் நான் என்ன சொன்னார் ஏது சொன்னார் நான் சொல்ல முடியாது. சரியா? அவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட காம்போ வரவே இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயனோட இமான் சேர்ந்த எல்லா மூவிஸுமே வந்து நல்ல ஹிட் ஆயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஏன் வரவில்லை என்பதற்கான விளக்கத்தை அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் இளைமறை காயாக கொடுத்துருக்காரு. தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அது கஷ்டம் சார், திருப்பி சேர்ந்து பயணிக்கிறது அது கஷ்டம். அது என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்கள் நான் மூடி மறைக்கிறேன், அதெல்லாம் அதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லை சார், குழந்தைங்களோட எதிர்காலம் தான். இடையில நான் கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? கேட்காமலாம் இல்லை சார், கேட்டுருக்கேன் சார். பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறமும் சிவகார்த்திகேயன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பர்சனல் ரீசன்ஸ்னால தான் அவர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அது வந்து. ஓகேவா? அதே மாதிரி உச்சபட்ச நடிகராக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லை, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலியும் கெரியரையும் மேனேஜ் பண்ண முடியலன்னு நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனவங்க இருப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனுஷுக்கு வந்து ஈகோ இஷ்யூஸ் தான் ஃபுல்லாகவே. ஏன்னா ஐஸ்வர்யா வந்து எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ன் வித் அ சில்க் ஸ்பூனுங்கிற மாதிரி பிறந்தவங்க. ரஜினியோட உச்ச இதில் இருக்கும்போது, கெரியரில் இருக்கும்போது பிறந்தவங்க தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அது போக வந்து அந்த இன்னொரு அவங்க பொண்ணு, ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கும்போது பிறந்தவங்க. அவங்க வந்து வறுமைங்கிற ஒன்று பார்த்ததே கிடையாது. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எய்ம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் தனுஷ்க்கு இருக்குது. தனுஷ் என்ன நினச்சாருன்னா, நான் கீழேருந்து வந்தவன், நான் வந்து அந்த இதில் வந்து, அதாவது அந்த விஐபி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறது அவரோட குறிக்கோள். அதுக்காக அவரோட உழைப்பு எல்லாத்தையும் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. ப்ரொடியூசர் சங்கம் யாரும் இவரை படம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் வந்து நிற்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதாவது அவருக்கும் இவங்களுக்குள்ள ஐடியாலஜி வந்து வேறு. இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ தேவை, நாங்கள் ஆல்ரெடி பணக்காரங்க தானே அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, உன்னோட பணம் வந்து என்னோடது கிடையாது, நான் என்ன சம்பாதிச்சு உருவாக்குறேனோ அதுதான் என்னோடது. உங்கள் அப்பா கொடுத்தாலோ இல்லை நீ சம்பாதிச்சாலோ அது என்னோடது கிடையாதுங்கிறத தனுஷ் வந்து முடிவு பண்ணுறாரு. இப்போ சிவகார்த்திகேயன் விஷயத்துக்கு வந்தோம்னா, சிவகார்த்திகேயன் வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண ஒரு ஆள். ஓகேவா? இமானோட மனைவியோட தகாத உறவில் இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து இமானே வந்து இளைமறை காயாக வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்போது இந்த சிவகார்த்திகேயங்கிறவர் வந்து எவ்வளோ ஒரு நல்லவர் இல்லை? இவர் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, சிவகார்த்திகேயன்னா சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா இதாகவும் ஒரு குடும்பத்தையே அழித்த ஒரு நபர் தான் வந்து இந்த சிவகார்த்திகேயன். அந்த இமான் வந்து இன்னமும் அதை வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாருன்னா மிகப்பெரிய இஷ்யூ வந்திருக்கும். ஆனால் அவர் அதை எதுக்காக சொல்லலை தெரியுமா? ஹீ இஸ் எ ஜென்டில்மேன். என்னென்னா, அவரோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் சொல்லலை. இல்லாமல் வந்து இவனை சிவாவை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி, அவங்க ஒய்ஃபை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி இல்லை, தன்னோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயங்களை வந்து அவர் ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போது சிவகார்த்திகேயனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது, அடுத்த தளபதி அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மனுஷன் வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணது கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த நடிகையே வந்து ஒத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் ஆமாம் இருந்தேன்னா ஜாய் கிறிஸ்டலாக வந்தாங்க. ஏன் மாதம்பட்டி இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு, ஜாய் கிறிஸ்டலாக வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்களோட தொடர்பில் இருந்த நடிகைகள் எல்லோரும் வந்து ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு ஜெயம் ரவி பிறகு வந்து இவங்களை பார்த்துருப்பீங்க, அந்த சிங்கரை பார்த்துருப்பீங்க. ஆனால்
ஏதாவது ஒரு நடிகை ஆமாம் தளபதியோட நான் தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நடிகை சொன்னாங்களா? இல்லை. ஆனால் வந்து இவங்களாம் ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. அதை வந்து எலெக்ஷன் டயத்தில் ரொம்ப உக்கிரமாக ஆக்குறதுக்காக இந்த ஜூலி இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து கிளம்பியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எந்த கட்சி சார்பானவன் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃப்பை வச்சு அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பர்சனல் லைஃப்பை வச்சு அவனை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இங்கே யாரும் உத்தமம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல போகிறேன். சிவகார்த்திகேயன் அப்படித்தான், எல்லா நடிகரும் அப்படித்தான். ஒருத்தரை தவிர, அது அஜித். அவர் வந்து தன் குடும்பம் தன் வேலைன்னு போன ஒரு மனுஷன். அவரை தவிர மற்ற எல்லாவனுமே அப்படித்தான். சரியா? யாரும் உத்தமம் கிடையாது. அதனால் இவன் வந்து இப்படி இருக்கான், இவன் வந்து நாட்டை சரி பண்ணதுக்கு வருவானா அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம். அதாவது அதை வந்து ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்க கட்சியோட சார்ந்தவங்களே எப்படிலாம் இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்ம அரசியலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க, நம்ம அரசியலுக்குள்ளே போகல. இன்றைக்கி சிவாவை பற்றி நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.